சிறப்பு தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்தார். அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் உறுப்பினர் சேர்க்கை. ஒரு வாக்காளரையாவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட 30% பேர் வர்றாங்க. ஒட்டுமொத்த வாக்காளர் அப்ப 6,36,00,000 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுலன்னா, ஒரு 30%ங்கிறது இதுவரைக்கும் எந்த கட்சியும் அந்த ஆங்கிள் சிந்திக்கல. 30% வாக்கு வங்கியை குறைஞ்சபட்சம் வாங்குற கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கு. 30லேருந்து 35, 36 மற்றவங்க வாங்குறது பிரிக்கிறது தான் பார்த்தா 30ங்கிறது ஒரு சேஃபான ஒரு நம்பர். தேர்தல் அரசியல் 30%ங்கிறது. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு வீட்லயும் ஒருத்தரையாவது உறுப்பினரா சேர்க்கணுங்கிறேன். அதுக்கு காரணம் என்ன சொல்றார்? இந்த அரசினுடைய நலத்திட்டங்கள் ஒரு வீட்டில் ஒருத்தருக்காவது போய் சேர்ந்திருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு வீட்டையும் நாம ரீச் பண்ணிருக்கோங்கிறார். அது நிஜம்தான். இது கிட்டத்தட்ட ஜெயலலிதா காலத்துல இருந்து, இன்னும் அதுக்கு முன்னாடி நடந்த கலைஞர் காலத்துல இருந்து ஏதாவது ஒரு திட்டம் ஒரு வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்கீம்ல மிஸ் ஆனவங்க இன்னொரு ஸ்கீம்ல வந்திருக்கிறாங்க. எல்லா காலத்துல அது ஒரு பள்ளி மாணவர்கள் இல்லாத வீடே இல்லைங்கிற போது குறைஞ்சபட்சம் அந்த வீட்டுக்கு ஒரு திட்டம் போய் சேர்ந்துருது. இப்ப இதையெல்லாம் தாண்டி இந்த ஆட்சியில என்ன நடக்குது? எல்லா ஆட்சியும் நடந்து இந்த ஆட்சியில இன்னும் கொஞ்சம் அதிகமா கடந்த 2 ஆண்டுகள்ல உச்சத்தை நோக்கி போறது என்னன்னா, அந்த ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படுற மாதிரியும் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பா டாஸ்மாக் டிஃபால்ட்டா இருந்துட்டு இருக்கு. ஜெயலலிதாவே இதை ஸ்மெல் பண்ணவங்க தான். ஒரு வீட்டுக்கும் நம்ம திட்டங்களை கொண்டு போறோம். ஆனா ஒரு வீட்லயும் வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புருஷன் குடிக்கிறான், அண்ணன் குடிக்கிறான், பையன் குடிக்கிறான், கலாட்டா பண்றான், வருமானம் போகுது, வர்ற வருமானம் அதுக்கே சரியாதுங்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு வருஷத்துக்கு 500 கடைகளையாவது நான் மூடுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000, 2500 கடை அவங்க மூடி காமிச்சாங்க. இந்த தடவையும் செந்தில் பாலாஜி அமைச்சரான உடனேயே முதல் ஆண்டுல எனக்கு நினைவு இருக்கு ஒரு 500 கடையை மூடினாங்க. அதன் பிறகு அவருடைய பதவி தொடர்ச்சியா இல்லாதது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இந்த அரசுக்கே அந்த எண்ணம் இல்லாம போனோன்னு நீங்க எங்கேயாவது அதுக்கப்புறம் பாத்தீங்களா? ஆண்டுக்கு 500 கடைகள் இந்நேரம் 2000 கடைக்கு மேல மூடி இருக்கணுமே. அது மதுவிலக்கு சாத்தியம் இல்லதான். அந்த வருமானத்தை நம்பிதான் அந்த அரசு இருக்கு. அது நம்மை வஞ்சிக்கிற மத்திய அரசு இருக்கிற போது அதை ரொம்பவும் எதிர்பார்க்கலைன்னா இந்த பணம் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கெல்லாம் புரியாம இல்லை. ஆனா அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரியாவது நடிக்கவாது செஞ்சீங்களா? ஒரு 500 கடையை மூடுறோன்னு குறைஞ்சபட்சம் நிறைய கோரிக்கை வருது. கோயிலுக்கிட்ட இருக்கு கலாட்டா பண்றான், ஸ்கூலுக்கிட்ட இருக்கு கலாட்டா பண்றாங்கன்னு அந்த கடைகளையாவது கணக்கெடுத்து மூணு நாள் இன்னொரு வருஷத்துக்கு 500 கடை மூடி இருக்கலாம்.